வெல்கம் டு ஹெல்த் கேர் ஆயுர்வேதம். நாங்கள் முதல் பதிவில் பார்த்துருந்தோம். அடுத்ததாக உணவு மருந்து அடிப்படையில் உணவே மருந்து மருந்தே உணவுன்ற பேசிக் அடிப்படையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லி இதில் என்ன சொல்ல வந்தோம்னு சொன்னால், எங்களோட ஒவ்வொரு மனிதனின் உடல் அமைப்பும் உருவாக்கப்பட்ட அடிப்படை என்னன்னு சொல்லி சித்த ஆயுர்வேத அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குது என்றால், இது 5 வகையான எலிமெண்ட்ஸ், அதாவது உள்ளடக்கங்களை கொண்டது. நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு, அதாவது தீ. இந்த அடிப்படையில் இருக்கிறதால நாங்கள் உள்ளடக்கும் உணவுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதுவும் இந்த அடிப்படையை கூட்டி குறைக்கக்கூடியதாக, இந்த அடிப்படைகளை சமநிலைப்படுத்தக்கூடியதாகத்தான் எங்களுடைய உணவும் அடிப்படையில் அமைந்துள்ளது. இதனால் எங்களோட உணவும் எங்களோட உடல் கூறுகள், உடல் அமைப்பு, உடலில் ஒவ்வொரு விடயங்களும் சமநிலைப்படுத்தப்படுவதற்கு நாங்கள் எடுக்கும் உணவு ஒரு முக்கியமான காரணமாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் எங்கள் உயிர்நாடியாக கருதப்படுவது வாதம், பித்தம், கஃபம் எனப்படும் 3 விதமான தாதுக்களின் அடிப்படையில் தான் எங்கள் உடல் அமைப்பு முழுமையாக முற்று பெறுகின்றது. அப்போ அந்த முழுமையடையும் அந்த வாதம், பித்தம், கஃபம் என்பவையும் இந்த 5 எலிமெண்ட்ஸ் நான் சொன்ன நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ இவற்றின் அடிப்படையில் தான் அவைகளும் சமநிலைப்படுத்தப்படுகின்றது. ஆகவே நாங்கள் உண்ணும் உணவு எங்களுடைய உடம்பில் எவ்விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்பதனை நாங்கள் சரிவர விளங்கி வைத்து கொண்டோமே ஆனால் நாங்கள் மருந்து இன்றி ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால தான் உணவே மருந்து, மருந்தே உணவு. அப்போ உணவையே நாங்கள் மருந்தாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற வாசகமும் இதனுள் உள்ளடங்குகின்றது. இதையும் விட ஆழமான அர்த்தங்களையும் இதற்கு நாங்கள் இன்னும் தெளிவாக வழங்க முடியும். இதன் அடிப்படையில் அடுத்தது இதன் உணவிலே கூறப்பட்ட அடுத்த முக்கியமான விடயம் பத்தியம். அப்போ இதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இந்த ஆயுர்வேத மருந்து பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் முதலில் யோசிக்கக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால், இந்த பத்தியம். நாங்கள் ஆயுர்வேத மருந்து எடுத்தோம்னு சொன்னால் மருந்து பாவனைக்கு கட்டாயம் பத்தியம் இருக்க வேண்டும். சாப்பாடு நாங்கள் நினைத்தவாறு உண்ண முடியாது. அப்போ அது உணவு கட்டுப்பாடு கட்டாயம் இருக்கும் என்பது ஒரு விதமான அச்சநிலையை அவங்களுக்கு ஏற்படுத்துகிறது. நாங்கள் நினைத்தவாறு உணவு உண்ண முடியாது என்று. அதைவிட முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் சாதாரணமாக டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய சீனி, ப்ரெஷர், அது போன்ற பல வியாதிகளை உடையவர்கள் தானாகவே, டயபெட்டிக் உடையவர்கள் சீனி அது சார்ந்த உணவு பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரெஷர் உள்ளவங்க உப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. சித்த ஆயுர்வேத கூறுவதும் இதே பேசிக் தான். அதாவது நாங்கள் எங்களுடைய உடம்புக்கு தேவையான முறையில் உணவுகளை வழங்க வேண்டும். அப்போ இதை தான் நாங்கள் பத்தியம் என்று சொல்லுவோம். பத்தியம் என்றால் அவர்கள் எடுக்கக்கூடிய உணவு வகைகள். அப்போ அது எதன் அடிப்படையில் இருக்கின்றது என்றால், ஒரு நோயாளியினுடைய நோயின் அடிப்படையில் தான் முதன்மையாக நாங்கள் எவ்வாறான பத்தியங்களாக அந்த நோய்க்கான ஒரு பாதுகாப்பு முறையாகத்தான் இந்த பத்தியம் சொல்லப்படுகிறதே ஒழிய கட்டாயம் இந்த பத்தியம் மருந்துக்கு மட்டும்தான் என்ற கூற்று இல்லை. அது சில மருந்துகள் இருக்கின்றது. எங்கள் சித்த ஆயுர்வேத மருந்துகளில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அதில் சில மருந்துகள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக, அதாவது வீரியம் கூடிய மருந்துகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சில மருத்துவத்துக்குரிய பத்திய முறைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதுவும் கட்டாயம் அந்த நோயை குணப்படுத்துவதற்கான முயற்சியில் மிக முக்கியமானது. நாங்கள் சில வகையான உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் என்று பத்தியம், அதாவது உண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கான மருத்துவத்தை செய்தாலும் அந்த மருத்துவம் சிறந்த முறையில் பயன் அளிக்காது. இதற்காகத்தான் நாங்கள் உணவையும் கவனத்தில் கொண்டு சரியான முறையில் அந்த மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வோமானால் அந்த நோய்க்கான தீர்வை நாங்கள் சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ளலாம். இது ஆயுர்வேதம் மட்டும் இதற்கு விதிவிலக்கல்ல. தற்போது சாதாரணமாக நீங்கள் அலோபதி அல்லது வேற்று மருத்துவ நிபுணர்களை நீங்கள் நாடினாலும் அவர்களும் தற்போது முற்றுமுழுதாக அனைவருமே சொல்லக்கூடியது உணவு முறையும் அடுத்தது எக்ஸசைஸ், உடற்பயிற்சி முறைகளையும் தான் அவர்களும் முதன்மையாக தற்போது முன்வைக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்ன? தனியவே மருந்தினால் மட்டும் ஒரு நோயை குணப்படுத்த முடியாது. சாதாரண காய்ச்சல், அதே மாதிரி தடுமல், இருமல், அது போன்ற சிறு சிறு வியாதிகளுக்கு கூட எங்களுக்கு தெரியும் ஒரு சார்பான நோய்கள். இப்போ இருமல், தடுமல் இருந்தால் குளிரான பதார்த்தங்கள் நாங்கள் எடுக்க மாட்டோம். இது நாங்கள் தொற்று நாங்கள் நடைமுறையில் எடுத்துக்கொண்டு விடயங்கள். அப்போ இதே போல தான் நாங்களும் அந்த குறிப்பிட்ட நோய்களுக்கு எது சரி எது சரியில்லை என்பதை சரியான முறையில் பிரித்து தரக்கூடிய அந்த முறைமையே பத்தியம் எனப்படும்.
அதே போல் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உயிர் நாடி, அதாவது வாதம் பித்தம் கஃபம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த உணவு முறையை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், வாதம் சார்ந்த நோய்கள் ஒருவருக்கு வருமானால் இவர் வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு வாத நோய்களுக்கான சிகிச்சை முறைகளை அணுகும்போது இது சரியான சிகிச்சை முறையாக இருக்காது. அனைவருக்கும் சாதாரணமாக இந்த விடயத்தை உணர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஒருவருக்கு பித்தம், அதாவது உடல் சூடு சார்ந்த, உடலில் சூடு அதிகமாக உள்ள ஒருவருக்கு உடல் சூடு சார்ந்த நோய்களும் அவருக்கு இருக்கும் பட்சத்தில் அவர் உடல் ஊஷ்ணத்தை சூட்டை அதிகரிக்கக்கூடிய முறையிலான உணவு முறைகளை அவர் பின்பற்றுவது அந்த நோயை இன்னும் தன்மையை ஏற்படுத்தக்கூடியதற்கு அவரே செய்து கொள்ளும் ஒரு முறைமையாகத்தான் கணிக்கப்படுகின்றது. ஏனென்றால் அந்த நோயை தணிக்க வேண்டுமென்றால், அந்த ஊஷ்ணம் கூடிய நோய் என்றால் அதற்கு ஊஷ்ணம் குறைந்த முறையில் தான் நாங்கள் அதற்கான முயற்சியில் எடுக்க வேண்டும். அதே மாதிரி கஃபம் என்பது சளி, நாங்கள் சொல்ல சளி தடுமல் அனைத்துமே அதற்குள்ள உள்ளடங்கும். அப்போ இது போன்ற அந்த கஃப நோய்கள், கஃபம் அதிகரித்த நிலையில் நாங்கள் கஃபத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடியது போன்ற பால் பொருட்கள் அல்லது இனிப்பு வகைகள், ஸ்வீட்ஸ், அதே மாதிரி குளிரான உணவு வகைகள் இவற்றை எடுத்தாலும் அல்லது அந்த என்வாயன்மெண்ட் குளிரான காலநிலையை நாங்கள் முகம் கொடுக்கும் போதும் அந்த கஃபம் சம்பந்தமான நோய்கள் உக்கிரத்தன்மை வீரியத்தை அதிகரிக்கப்படுத்துவது தானாகவே நடைபெறும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உணவை அதற்கான முறையில் பரிபாலனம் செய்து கொண்டு அதற்கான சரியான சிகிச்சை முறைகளை எடுப்பதே உசிதம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் விளங்கிக் கொள்ள கஷ்டமான முறைகள் எதுவும் இல்லை. இது சிறப்பாக எங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனை இருந்தால் நாங்கள் இதன் அடிப்படையில் நாங்கள் இதை பாலனம் செய்து கொள்ளலாம் என்பது. அதே மாதிரி இன்னும் உணவில் அடுத்த முக்கியமான கட்டம், நான் இதை ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வரதுன்னா, இதை உணவை பற்றி மட்டும் நாங்கள் கதைப்பதாக இருந்தால் இது பல மணி நேரம் கதைக்க வேண்டிய விடயம். இதை நாங்கள் சுருக்கமாக பார்ப்பதில் அடுத்த முக்கியமான ஒரு ரோல் என்னன்னு சொன்னால், 6 வகையான உணவின் டேஸ்ட், அதாவது ருசி. இந்த டேஸ்டின் அடிப்படையில் உணவுகள் 6 வகையாக சித்த, ஆயுர்வேத, ஹிந்துசம் இது எல்லாமே பிரிச்சிருக்குது. இதன் அடிப்படையில் 6 வகையான டேஸ்ட், ருசி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான். இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்பு, அதே மாதிரி துவர்ப்பு. இந்த 6 வகையான உணவு முறைகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் முற்றுமுழுதான ஒரு உணவு முறையாக கருதுவது 6 சுவையும் உள்ளடங்கிய அறுசுவை உணவு தான் சிறந்ததாக கருதுகிறது. இந்த ஆயுர்வேதமும் அந்த உணவு பற்றி பேசிய அனைத்து வேத கிரந்தங்களும் இதை தான் முன்வைக்கின்றது. ஏனென்றால் இந்த 6 வகையான உணவு முறைகள், 6 வகையான உணவுகளும் உடம்பில் ஒவ்வொரு விதமான செயற்பாடுகளை பரிபாலனம் செய்கின்றது. தற்போது நாங்கள் உதாரணமாக இனிப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஸ்வீட், இந்த ஸ்வீட் என்ன எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, எங்களுடைய உடலில் வளர்ச்சி இவற்றை பரிபாலனம் செய்வதற்கு இந்த இனிப்பு மிகவும் முற்றும் முழுதான ஒரு பங்கை அளிக்கின்றது. அதுபோல் இந்த நாங்கள் புளிப்பு எடுத்துக்கொண்டோம் சொன்னால் புளிப்பு மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றது. எங்களுடைய சமிபாட்டு தொகுதியாக இருக்கட்டும், சமிபாட்டுக்கும் மிக முக்கியமான காரணமாக புளிப்பு இருக்கின்றது. நான் ஒவ்வொரு உதாரணங்களாக சுட்டி காட்டுகின்றேன். ஒவ்வொன்றுக்கும் பலவிதமான விடயங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி உப்பு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் உப்பும் எங்களோட உடம்பில் சமிபாட்டு பகுதியை பாலனம் செய்கின்றது. அதே போல் எங்களோட பொடியினுடைய மினரல்ஸ், அதாவது உப்புக்களின் சமநிலையை பேணுகின்றது. இது போன்ற விடயங்களை செய்து எங்கள் உடலை நன்னிலைப்படுத்துகின்றது. அதே போல் இந்த எஸ்ட்ரிஞ்சன் எனப்படும் துவர்ப்பு சுவையானது மிகவும் முக்கியமானது. இது எங்களுடைய கலங்களை புதுப்பித்தல், எங்களோட குருதி அமைப்புகள் அதனுடைய உற்பத்திகளுக்கு உதவுதல், உடலை கட்டுக்கோப்பாக உடலை பாதுகாக்கிறதுக்கு இதுவும் மிக முக்கியமான ஒரு பணியை வைக்கின்றது. அதே போல் கார்ப்பு, கைப்பு என்றாலும் இதுவும் டீடாக்சிஃபிகேஷன், அதாவது உடலை தூய்மைப்படுத்துவதற்கு, உடலை நன்முறையில் பேணி பாதுகாப்பதற்கு இவைகள் உதவுகின்றது. அதே மாதிரி கார்ப்பு, அதாவது காரமானது, இதுவும் உடலில் உடலை க்ளீன், அதாவது தூய்மையாக்குகின்றது. எங்களோட உணவை உண்ணும் சமிபாட்டு தொகுதியினுடைய பக்கம் முற்றுமுழுதான பங்கை வகிக்கின்றது. இது போன்ற பலவிதமான செயற்பாடுகளை ஒவ்வொரு வகையான சுவையும் எங்களோட ஒவ்வொரு வகையான முன்னேற்றங்களை கொண்டு வருகின்றது. அப்போ இவ்வாறான விடயங்களை நாங்கள் சரியான முறையில் கொண்டு செல்லும் போது நாங்கள் சிறப்பாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த உணவு முறை மிகவும் முக்கியமானது. உணவு முறையை நாங்கள் சரியாக பயன்படுத்தி சரியான முறையில் உணவு பழக்கங்களை கொண்டிருந்தால் பல வகையான நோய்களிலிருந்து நாங்கள் எங்களையே தற்காத்து கொள்ள முடியும்.
பொதுவாக தற்போதைய சூழ்நிலையில் இந்த டயபெட்டிக் ஆகட்டும், ப்ரெஷர் ஆகட்டும், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் இவ்வாறான நிறைய நோய்கள் வந்து எங்கள் உணவின் சரியான முறையின்மை காரணமாகவே பெரும்பாலும் ஏற்படுகின்றது. அதே மாதிரி இன்னும் ஹோமோன் சம்பந்தமான நோய்கள், அதாவது மகளிர் நோய்கள், இவ்வாறான நிறைய நோய்கள் இந்த உணவு வழக்கம் சரியான முறையில் இல்லாததனால் ஏற்படுகின்றது. அடுத்தது இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இடத்துல கதைக்க வேண்டும். வாதம், பித்தம், கஃபம் என்பது எங்கள் உடலின் உயிர் நாடி என்று நாங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்ததோடு அதற்கு ஒரு ரேஷியோ காணப்படுகின்றது. இப்போ வாதம், பித்தம், கஃபம் எவ்வாறு இருக்க வேண்டும்? அப்போ இது வாதம் இருக்கிற அளவுக்கு பித்தம் அரைவாசி, கஃபம் அதையும் விட கஃபத்துக்கும் வாதத்துக்கும் இடையில் எவ்வளவு அந்த ரேஷியோ இருக்க வேண்டும் என்று 2:1/2 அப்படின்னு சொல்லி வாதம், பித்தம், கஃபம் என்ற அடிப்படையில் ஒரு சமநிலையை வந்து உடல் அமைப்பு பேணுகின்றது. அந்த சமநிலை சரியான முறையில் பாதுகாக்கப்படும் இடத்து எங்கள் உடம்பும் சரியான முறையில் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது தான் இதன் முக்கியத்துவம். அதே மாதிரி நான் சொன்ன இந்த வகையான, அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு இவையான இந்த 5 வகையான விடயங்களும் இந்த வாதம், பித்தம், கஃபத், அதே உணவினுடைய 6 சுவைகளும் இந்த வாதம், பித்தம், கஃபத்தை சமநிலையில் வைத்து கொள்ளவும் அல்லது அதை சரியான முறையில் பயன்படுத்தாத விடத்து அந்த சமநிலையை குழப்பமடைய செய்யவும் இந்த விடயங்கள் மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கின்றது. இது போன்று எங்கள் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் அல்லது பழமையான எங்களோட முதியவர்கள் சொல்லும் ஒரு விடயம், இந்த மிளகு, மஞ்சள் இவைகள் வந்து ஒரு உணவில் சேர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதுகின்றார்கள். மிளகு வந்து நஞ்சை முறிக்கும் அப்படி என்று ஒவ்வொரு விதமான ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல தான் ஆயுர்வேத சித்த இந்த பக்கங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த மிளகு, மஞ்சள், அதே போல் சீரகம், இந்த 3ம் பொதுவாக உணவுகளில் அதிகமாக சேர்க்கப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டது எதற்காகவென்றால் இந்த 3ம் வந்து எங்கள் உணவில் உள்ள அந்த விஷத்தன்மையை நியூட்ரலைஸ் பண்ணுகிறது. அந்த டாக்ஸின்ஸை வந்து சமநிலைப்படுத்தி எங்கள் உடலுக்கு ஆபத்து விளைவிக்காத வகையில் அந்த டாக்ஸினிடமிருந்து, அந்த நச்சு பொருட்களிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக இது ஒரு முக்கியமான ஒரு பரிபாலனத்தை உடலில் செய்கின்றது, இந்த உணவில் உள்ள நச்சுத்தன்மையை அகற்றுவதன் மூலம். ஸோ இவைகளை அதிகமாக நாங்கள் உணவில் ஏற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமான விடயமாக கருதப்படுவது இதனால் தான். அடுத்தது வந்து நாங்கள் உண்ணும்போது அந்த விடயத்தில் மாத்திரம் நாங்கள் கன்சன்ட்ரேஷன், அதாவது முதலாவது நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து எங்களுடைய உணவை அழகான முறையில் பார்த்து ரசித்து அதை மெதுவாக மென்று உணவுகளை உண்ணும் போதுதான் சரியான முறையில் அதனுடைய சமிபாடு அமைகின்றது. இந்த சமிபாடு சரியாக அமையவில்லை என்றால் அந்த சமிபாட்டின் மூலம் எங்கள் உடம்புக்கு செல்லக்கூடிய அனைத்து வகையான எங்கள் உடலுக்கு அத்தியாவசியமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், அனைத்து போஷணை பிரமாணங்களும் சரியான முறையில் எங்கள் உடலுக்கு வந்து சென்று அடைவதில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நாங்கள் கட்டாயம் வந்து இந்த உணவு உண்ணும் விடயத்தில் மிக அவதானமாக இருக்க வேண்டும். நாங்கள் உணவை வந்து பார்த்து உணவை ஒழுங்கான முறையில் சுவைத்து மெதுவாக அமைதியான முறையில் உணவு உட்கொள்வது மிக முக்கியம். அதே போல் இந்த சித்த ஆயுர்வேத கன்செப்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் உணவு உண்ணும் போது கட்டாயம் ஒரு போர்ஷன் எங்களோட இறைப்பையில், ஸ்டொமக்கில் ஒரு போர்ஷன் எப்போதும் காலியாக இருக்கணும், எம்டியாக மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும். அந்த இறைப்பை, அதாவது ஸ்டொமக் வந்து முற்றுமுழுதாக உணவின் மூலம் நிரப்பம் அடையக்கூடாது. உணவின் மூலம் முழுமையாக உணவினாலேயே நாங்கள் இறைப்பை நிரப்பம் செய்தோம் என்று சொன்னால் அது ஒரு வகையான மந்த நிலையை ஏற்படுத்தும். அது மந்த நிலையை ஏற்படுத்தும் போது எங்கள் உடம்பில் உள்ள சமன்பாட்டுக்கு தேவையான அந்த நெருப்பு, அதாவது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் என்று சொல்லி நாங்கள் சயின்ஸில் சொல்கிறது, அது வந்து ஆயுர்வேதத்தில் ஒரு வகையான நெருப்பின் ஒரு பகுதி, அக்கினி. அப்போ அதிலையும் வந்து குளறுபடிகள் ஏற்படுவதால் சரியான முறையில் சமன்பாடு அடையாது போகும்போது சரியான அதில் ரிசல்ட் கிடைக்காது, சரியான முறையிலான நியூட்ரிஷன் பகிர்ந்தளிக்கப்படாது. அப்போ இதுவும் ஒரு வகையான நெகட்டிவாகவே கருதப்படுகின்றது. இதே போல் இந்த காலை உணவு, மாலை உணவு, அடுத்து லஞ்ச் டைம், எங்களோட பகல் உணவு. இந்த பகல் உணவு என்றும் போது சூரியன் உச்சத்தை அடைந்து இந்த எங்களோட கிளைமேட், காலநிலை வந்து சூடாக இருக்கும் போது எங்கள் உடம்புக்கு அந்த சூட்டின் காரணமாக அந்த சூடு
அந்த வெப்பநிலை எங்கள் சமிபாட்டில் மிக முக்கியமானது ஒன்று என்றால் சமிபாட்டுக்கு உரியது தீ, நெருப்பு, அக்கினி. ஸோ அந்த பகல் நிலை தான் எங்களோட ஒரு முற்றுமுழுதான ஒரு ஹெவி ஃபுட் எடுக்கக்கூடிய நிலையாக நாங்கள் கருதுகின்றோம். என்றால் அந்த சூழலும் அந்த சமிபாட்டுக்கு ஒத்துழைக்கின்றது. இதே போல் காலையில் எழும்பியவுடன் மந்தமான சாப்பாடுகள் எடுக்காது ஒரு அளவான ஒரு நல்ல லேசான சாப்பாடுகளாக நாங்கள் எடுத்துக்கொள்வது நலம். அதே போல் இரவில் தூங்கும்போது சந்திரனுடைய ஆக்கிரமம், அதாவது சாந்தமான ஒரு கூலான ஒரு கிளைமேட், ஒரு நைட் வியூ. அப்படி என்றால் அந்த நிலையில் எங்கள் அக்கினி, நெருப்பு மந்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் எடுக்கும் உணவு ரெஸ்ட் மீலாக இருந்தால் மிகவும் நல்லதாக இருக்கும். என்றால் நாங்கள் எடுக்கிற உணவு வந்து மிகவும் குறைந்த அளவில் இருக்க வேண்டும், இலகுவாக சமிபாடு அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். மிகவும் குறுகிய நேரத்தில் சமிபாட்டு வேலைகள் முடிந்து எங்கள் உடல் அமைப்பு, உடலில் உள்ள அனைத்துமே இரவு நிலையில் ஒரு ஓய்வு நிலையில் இருக்கும்போது எங்கள் உடலில் ரிப்பேர், அதாவது புதுப்பித்தல் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஏதுவான காலநிலை. அந்த காலநிலையை நாங்கள் முற்றுமுழுதாக வயிறு, இறைப்பை, ஸ்டொமக் நிறைத்து நாங்கள் உணவை எடுக்கும்போது அந்த உணவை சமிபாடு அடைய செய்து அந்த உணவின் பாகங்களை உடலுக்கு பிரித்து உடலுக்கு முழுமையான நியூட்ரிஷன்ஸ், போஷணைகளை வழங்குவதிலேயே ஒரு 4-6 மணி நேரம் கழிந்து விடுகின்றது. அப்படி என்றால் எங்கள் இரவு நேரம் முழுவதுமே அந்த சாப்பாட்டை உடலுக்கு சரியான முறையில் விநியோகம் செய்வதிலேயே காலம் போய்விடுகின்றது. அதற்கு பிறகு எங்கள் உடலுடைய புதுப்பித்தல் நடவடிக்கைகளோ உடலுக்கான ஒரு ஓய்வு நேரமோ அங்கே கொடுக்கப்படுவதில்லை. இது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு நிகழ்வு. நாங்கள் இரவு நிலை சாப்பாட்டை முற்று முழுதாக வயிறு நிரம்ப ஃபுல் ஸ்டொமக், நாங்கள் சாப்பாடு எடுக்கும் முறை, நாங்கள் சாப்பாடு எடுத்து முடித்ததுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நீரை அருந்துவது கூட அங்கு இடமில்லை. இது போன்ற சாப்பாட்டு நிலைகளை நாங்கள் கட்டாயம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதே மாதிரி இதில் ஒரு ரிலிஜன்ஸ் வைஸாக நிறைய ஒவ்வொரு மார்க்கங்களும் சொல்லியிருக்குது. சாப்பாடு எப்படி எடுக்கணும், 2 டைம் எடுக்கணும், பகல் மட்டும் நல்லா எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்குது. இதோட முற்றுமுழுதாக இந்த சொல்லப்பட்ட விதத்தில் இந்த இஸ்லாம் இதில் வந்து ப்ரொஃபட் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த இறைப்பையை 3 பாகங்களாக பிரித்து கொள்ள வேண்டும் என்றவாறு ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இறைப்பையின் அளவில் 3இல் 1 பகுதிக்கு மாத்திரம் உணவும், அடுத்த 3இல் 1 பாகம் வந்து நாங்கள் குடிக்கக்கூடிய நீர் ஆகாரம் அல்லது நீர் அனைத்தும், அதாவது வாட்டர் கண்டென்ட் ஆகவும், மிகுதியாக இருக்கின்ற 3இல் 1 பாகம் ஸ்பேஸ், அதாவது வெறும் எம்டியாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய மார்க் அடிப்படையில், ஒவ்வொரு ரிலிஜியன் அடிப்படையில் அதில் சொல்லப்பட்ட முறையில் உணவுகளை எடுத்தால் கூட நாங்கள் மிகவும் ஆரோக்கியமாக வாழ முடியும், நோயை எதிர்த்து நாங்கள் போராட முடியும். ஸோ இவைகள் தான் உணவின் மூலம் நான் சொல்வதற்கு வந்த விடயங்கள். இந்த விடயங்களை சரியான முறையில் பார்த்து, உணவு என்பது எங்கள் பசியை போக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முறையை தவிர, நாங்கள் கண்ணால் காண்பது, காதால் கேள்விப்படுவது, இதையெல்லாம் நாங்கள் புசிப்பது பசிக்காக இருக்க வேண்டும். அதாவது கண்ணால் பார்த்த அந்த ஆசைக்காக இல்லை என்றால் நாங்களே தீர்மானித்துக் கொள்வோம், இன்றைக்கி நல்லா சாப்பாடு, இன்றைக்கி ஃபுல்லாக கட்டிடுவோம், ஃபுல்லாக வயிறு நிரம்ப சாப்பிடணும்னு சொல்லி. இவ்வாறான கோணத்தில் இல்லாது நாங்கள் முற்றுமுழுதாக ஆரோக்கியத்துடன் எங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக உணவு முறைகளை சரியான முறையில் கையாள வேண்டும் என கூறி இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கின்றேன். அத்துடன் நாங்கள் ஏற்கனவே வாதம், பித்தம், கஃபம், இது 3ம் மனித உடம்பில் மிக முக்கியமான பாகங்களாக பார்த்தோம். இந்த வாதம், பித்தம், கஃபம் என்றால் என்ன, இதற்கான ஒரு சிறிய தொகுப்பு, அதாவது எல்லோரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் ஒரு சிறிய தொகுப்பை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். நன்றி.